இந்தியாவின் முக்கிய வேளாண் புரட்சிகள் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த சைடு புரட்சிகளும் இந்த சைடு உற்பத்திகளும் என்னென்னு பார்க்கலாமா? மஞ்சள் புரட்சி, எண்ணெய் வித்துக்கள், அதில் குறிப்பாக 2 சொல்லியிருக்காங்க. கடுகு மற்றும் சூரியகாந்தியை சொல்லியிருக்காங்க. நீல புரட்சின்னு பார்த்தீங்கன்னா மீன்கள் உற்பத்தி. பழுப்பு புரட்சின்னு பார்த்தீங்கன்னா தோல், கொக்கோ, மரபுசாரா உற்பத்தி. தங்க நூலிழை புரட்சி நம்ம எதை சொல்லுவோம்? சணல் உற்பத்தி. சணல் என்ன கலரில் இருக்கும்? தங்க கலரில் இருக்கும். பொன் புரட்சி பழங்கள், தேன் மற்றும் தோட்டக்கலை பயிர் இதெல்லாம் சொல்லுவோம். டிஎம்பி ஸ்டூடெண்ட்ஸ் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது எக்ஸாமுக்கு ரீகால் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. சாம்பல் புரட்சின்னு பார்த்தீங்கன்னா உரங்கள். இளஞ்சிவப்பு புரட்சின்னு நம்ம எதை சொல்லுவோம்? வெங்காயம், மருந்து பொருட்கள், இறால் உற்பத்தியெல்லாம் இளஞ்சிவப்பு புரட்சின்னு சொல்லுவோம். பசுமை புரட்சின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கண்ணை மூடிட்டு எதை சொல்லுவோம்? அக்ரிகல்ச்சர் தான் சொல்லுவோம். எல்லா வேளாண் உற்பத்தியும் என்னது? பசுமை புரட்சி தான். வெள்ளி புரட்சின்னு பார்த்தீங்கன்னா முட்டை மற்றும் கோழிகள். வெள்ளிக்கிழமை இதெல்லாம் நம்ம சாப்பிட மாட்டோம், அதை நாம் வச்சுங்க. வெள்ளி இடை புரட்சின்னு பார்த்தீங்கன்னா பருத்தி. சிவப்பு புரட்சின்னு பார்த்தீங்கன்னா இறைச்சி உற்பத்தி, தக்காளி உற்பத்தி. இது ரெண்டுமே ரெட் கலர் தான் இருக்கும், அதனால நம்ம கரெக்டாக அடிச்சிருவோம் ஆன்சரை. வட்ட புரட்சின்னு பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு வட்ட வடிவில் இருக்குன்னு நாம் வச்சுங்க. வெண்மை புரட்சி வெள்ளை கலரில் என்ன இருக்குது? பால், அதனால பால் உற்பத்தி. அப்படியே உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.